ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு சிக்னல்னே சொல்லலாம். சரிங்களா, சக்ஸஸ் ஆகிருச்சுங்கிறதுனால சிக்னல் சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. டெஸ்டிங்கில் எப்போவுமே நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து 80 to 90% அக்யூரசி ரேட் இருக்கும். எப்போவுமே நம்ம கொடுக்குறது ஒரு 80க்கு மேலேனே சொல்லலாம். ஏன்னா வந்து கொடுக்குறது மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும். ஏதாவது 1-2 தான் வந்து மிக்ஸ் ஆகும். சரிங்களா, இது வந்து நம்ம இந்த கோல்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது. இது கொடுத்த டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து அரௌண்டு ஒரு 30. சரிங்களா, பட் இது கொடுத்தது பார்த்தோம்னா 28, 2 நாள் வந்து ட்ரேடு இதாச்சு. சரிங்களா, நான் வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். இங்கே தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 3:30 கிடச்சிது விடிய காலையில். நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த நாளுக்கு முன்னாடியே நான் விடிய காலையில் 3:30க்கு தான் வந்து மார்க்கெட் ஓப்பனு. பட் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் 7:47 PMக்கே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்தாச்சு. இது மட்டும் தான் நான் விடிய காலையில் கொடுத்தேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சரி சில்வர் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு நான் கொடுத்தேன். அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருக்கிற டைம் 2:45. நான் வந்து ஒரு 2 மணிலேருந்தே இதில் இருந்தேன். ஸோ வந்து 2:45க்கு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இதோட ரிசல்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நான் கொடுத்ததோட அலைன்மெண்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1:12. சரிங்களா, இது வந்து நிறையா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் சொல்லித்தர அவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வந்து இது பாசிபிளே இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறவங்க தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 1:12 அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு வந்து எட்டாக்கணி தான். அதை வந்து நான் மறுக்கவும் மாட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எப்படி வந்து ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுலேயும் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர்த்துக்கு என்ட்ரி இங்கேயும் விழுந்திருக்கும். அதில் வந்து மாற்று கருத்து இருக்கலாம். சரிங்களா, அதை வந்து நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது புரோக்கரை பொறுத்து. எப்போவுமே மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே அது உழுகிறது வந்து மேலேயும் உழுகலாம், கீழே உழுகலாம். என்னோடதே வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு இடத்துல வந்து உழுகும். ஒன்றில் பார்த்திங்கன்னா $72 விழுந்துருந்துச்சு. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சம்திங் அந்த 80க்கு 82 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து விழுந்துருந்துச்சு. மாறி தான் உழுகும். ஏன்னா மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னா வால்டைலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரோக்கர் ஓப்பனிங் டைமே வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபண்டிங் பிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிவிடுவான். பட் ப்ளூ கார்டியன் அதுலெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா புரோக்கர் ஓப்பனிங் டைமும் வந்து மாறும். அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்கிறதில்ல. சரிங்களா, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ். சரிங்களா, அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி இந்த ட்ரேட்லேயும் நான் வந்து உள்ளே தான் இருந்தேன். இந்த ட்ரேடில் வந்து நான் உள்ளே இருந்து கரெக்டாக வந்து நான் செட் பண்ண டார்கெட்டுக்கு கொஞ்சம் வந்து முன்னாடி போயிட்டு தான் வந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் இதில் இருந்தேன். கோல்டு இல்லை, சில்வரில் இருந்தேன். சில்வரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரேடில் இருந்தேன். இந்த ஒரு ட்ரேடு அந்த முன்னாடி இருந்த ஓபியில் இருந்தேன். இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் வந்து மிஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போச்சு. அப்போவே தெரியும் மறுபடியும் அவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுலேயும் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுத்தோம். சரி, இப்போ அதை விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ட்ரேடை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இது ஒரு 4 hours ஓபி. சரிங்களா, 4 hours ஓபி. டேயில் வந்து நம்ம வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருந்தோம். செல்லிங்கில் இருந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் எடுக்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து நல்லாவே தெரியும் இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு வந்து இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸு. எனக்கு வந்து நான் ட்ரம்ப்போட நியூஸ் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு காஷியஸாக தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் க்ளோஸுக்கு முன்னாடி வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா எப்பவுமே இவங்க பேட்டர்னே வந்து யூஎஸும் ஈரானோட பேட்டர்னே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து எல்லாரும் அமைதியாக இருப்பானுங்க. ஆனால் வந்து சனி ஞாயிறு வந்து போட்டு மாறி அடிச்சுக்குவானுங்க. ரொம்ப ஒரு உக்கரமாக இருக்கும். அவனுங்க தாக்குதலும் சரி, அவனுடைய நடவடிக்கைகள் சரி, எல்லாமே உக்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் லீவு. அந்த இம்பேக்ட் வந்து எங்கே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக மண்டே வந்து ஓப்பன் ஆகிறப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் வந்து ட்ரம்ப் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், இன்சைடர் ட்ரேடிங் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எல்லாமே வந்து மார்க்கெட்டோட இதுதான். நான் வந்து இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஓபி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நியூஸை போட்டு இறக்கி நம்மளுக்கு டார்கெட் கொடுப்பானுங்க அப்படின்ட்டு. அது இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து
நான் டவுன் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். இது வந்து நியூஸ் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. பட் நியூஸ்னாலேயும் நான் எதிர்பார்த்த அந்த ஃப்ளோ வந்து எனக்கு கிடைக்கல. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பிளேஸில் ஒரு ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து எல்லாருனாலையும் என்ட்ரு ஆக முடியும். அதனால தான் நான் இங்கே வந்து காமனாக எடுத்துக்கிறேன். இல்லைன்னா மேலே நான் இங்கேயே வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பேன். பட் வந்து அதை நான் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி உள்ளே இருந்த ட்ரேடு இது. அதனால் எனக்கு இது வந்து பாசிபிள். பட் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே நம்ம வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். கீழே வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? இங்கே நான் கொடுத்ததுனால 1:5. பட் வந்து நான் மேலே ஆல்ரெடி உள்ளே இருக்கிற நான் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட், இந்த பிளேஸில் ஒரு அந்த பார்டர்லேயே வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே நான் இறங்கலை, முன்னாடியே நான் வந்து ஆல்ரெடி உள்ளே இருந்தேன். சரிங்களா? ஏன்னா அதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்கிற 1 hour ஆர்டர் பிளாக், இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஆல்ரெடி உள்ளே தான் இருந்தோம் வெள்ளிக்கிழமையிலேருந்து. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போ இங்கே வந்து கொடுத்தாச்சு. இப்போ டேரெக்டாக இந்த ஒரு பிளேஸ் வந்தோன்னே நான் வந்து பிரேக் ஈவன் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நான் போட்டிருந்தேன். இந்த பிளேஸ் அப்ளை பண்ணோன்னா டேரெக்டாக கீழே வந்தோம்னா பார்த்தோம்னா டூ பிஇ அப்படின்னு போட்டிருப்போம். பிஇன்னா ஒன்றும் இல்லை, பிரேக் ஈவன். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பார்ஷியலில் எடுத்துக்கங்க அப்படின்றது இது பண்ணியிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா ஸ்லோ மொமெண்டம் மார்க்கெட்டில். சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எனக்கு எஸ்எல் வந்து ஒன்றுமே இல்லை. இதுதான் என்னுடைய எஸ்எல்லே கிடையாது. டோட்டலாக வந்து வரது எல்லாமே ப்ராஃபிட் தான். மேலே போச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இங்கே எல்லாம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாலும் ஓகே தான், இல்லை இங்கே வச்சாலும் ஓகே தான். நான் வந்து இங்கேயே வச்சுக்கிறேன். 1 hour ஆர்டர் பிளாக்லேயே நான் ஸ்டாப் லாஸ் வச்சு இது வரைக்கும் நான் இழுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே மறுபடியும் வந்து ஒரு 1:13. சரிங்களா? ஒரு 1:13 வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து மற்றவங்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நம்மளது அந்த ஸ்டோரி கிடையாது. நான் ஆல்ரெடி கொடுத்து அதை வந்து சக்சீட் பண்ணி காட்டியிருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு சினாரியோ நம்மளது கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடியே மார்க்கெட்டுக்கு பிஃபோர் வந்து இங்கேருந்து தான் இங்கே போக போகுது, இங்கே தான் வந்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா? அதனால் அந்த ஒரு கேட்டகிரிக்குள்ளே நம்ம அடங்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் நான் ஏன் வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல பிஇ கொடுத்தா இந்த இடத்துல வந்து பார்ஷியலாக எடுக்குன்னு சொன்னோன்னா அதுக்கு காரணமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து எனக்கே வந்து கோல்டு அப்பாக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வர வச்சதே அவங்க தான். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் எப்படியும் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொல்கிறதுல வந்து எனக்கே கொஞ்சம் சந்தேகமாயிருச்சு. என்னுடைய அனாலிசிஸ்லேயே அவங்க சொல்கிற அந்த விதம் வந்து ரொம்பவுமே 100% ஷுவர் ஷாட்டில் வந்து கோல்டு மேலே தான் போக போகுது, இந்த வீக் வந்து ஜாக்கிரதையாக இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் வந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருந்ததுனால நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒருவேளை கோல்டு தான் வந்து மேலே போகுதாட்டிருக்குது, அதனால தான் வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் கொடுத்தேன். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய பிஇ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும், பார்ஷியல் வந்து இந்த இடத்துல இருக்கும், இது வந்து ஃபுல் டார்கெட். இந்த இடத்துல வரதுக்கு காரணம் இங்கே லிக்விடிட்டி இருக்குது. இத்தனை அனாலிசிஸ் இருந்து எனக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்து வர வச்சது அந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லோரும் தான். ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த மாதிரிலாம் யாரோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்கள் அனாலிசிஸும் வந்து இது பண்ணுங்கள். எனக்கே தடுமாறுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் வந்து யோசித்து செயல்படுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து ஹிட்டு. நான் மேலேருந்து எடுத்தது வந்து 1:12. அது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1:13 வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து போயிருக்கலாம். எஸ்எல் கம்மி பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு இதே இல்லை. மறுபடியும் வந்து கோல்டு வந்து நான் இதில் லைவ்லேயே வந்து கொடுக்குறதுனாலும் ஓகே தான், எனக்கு வந்து இஷ்யூ இல்லை. மறுபடியும் வந்து கோல்டு நான் கீழே தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளுடைய ரெஃபரன்ஸ் சாட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய டிஸ்கவுண்ட் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.